அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் அட்மாஸ்பியரிக் ப்ராசஸ் அண்டு ஃபினாமினாவை பற்றி பார்க்க போகிறோங்க. இது கிளைமேட்டாலஜி வரக்கூடிய மைக்ரோ தீம்ஸுங்க. ஸோ வழக்கம் போல் ஒரு மூணு டாபிக் ஜாகிரஃபியில் இருக்கக்கூடிய கிளைமேட்டாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான 3 டாப்பிக்கை பற்றி தான் அந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். கடைசியில் ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் இருக்குங்க. அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டினுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது விண்ட் பேட்டர்ன்ஸ் அண்டு வெஸ்டர்லிஸ் பற்றி பார்க்க போகிறோங்க. விண்ட் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது மூவ்மெண்ட் ஆஃப் ஏரை தான் வந்து விண்ட் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இது ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் காரணமாக வருதுங்க. இடத்துல இருக்கக்கூடிய ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இதை பற்றி நிறைய நம்ம எடுத்துருக்கோம் கிளாஸ். நானே ஒரு 3 கிளாஸ் எடுத்திருக்கேன் நம்முடைய சேனலில். அதனால் அந்த கிளாஸ் பாருங்கள், சும்மா ஒவ்வொரு தெரியாதவங்களுக்காக மட்டும் சொல்கிறேன். ஸோ இந்த விண்ட்ஸ் வந்து 3ஆக வந்து பிரிச்சிருக்காருங்க. பிளானட்டரி விண்ட்ஸ், சீசனல் விண்ட்ஸ் அண்ட் லோக்கல் விண்ட்ஸ்னு விண்ட்ஸை காற்றை 3ஆக பிரிச்சிருக்காங்க. இதில் வெஸ்டர்லிஸை வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிளானட்டரி விண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. எதை வெஸ்டர்லி விண்ட்ஸில் ஒரு காற்று வந்து 3ஆக பிரிச்சிருக்காங்க. பிளானட்டரி, சீசனல் அண்ட் லோக்கல் விண்ட்ஸ்னு 3ஆக பிரிச்சிருக்காங்க. இந்த பிளானட்டரி விண்ட்ஸில் வர்றது தான் வந்து வெஸ்டர்லிஸுங்க, சரிங்களா? பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் விண்ட்ஸ் 3 சொன்னோம் இல்லையா? பிளானட்டரி விண்ட்ஸு, சீசனல் விண்ட்ஸு அண்டு லோக்கல் விண்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிளானட்டரி விண்ட்ஸ் அப்படிங்கிறது எர்த்து வந்து ரொட்டேஷன் ஆகிறதுனாலையும் கொரியாலிஸ் எஃபெக்ட்னாலையும் உருவாகிறது தான் இந்த பிளானட்டரி விண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வருஷம் முழுக்க கன்சிஸ்டண்ட்டாக வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும், ப்ளோ ஆகிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. இதில் வந்து ட்ரேட் விண்டு சொல்கிறாங்க. நார்த் ஈஸ்ட் விண்டு, சவுத் ஈஸ்ட் விண்டுலாம் வந்து ட்ரேட் விண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது சப்ட்ராபிக்கல் ஐலேருந்து ஈக்குட்டோரியல் லோ வரைக்கும் போருங்க. ஸோ சப்ட்ராபிக்கல்னா இந்த ஏரியா தாங்க, இது ஈக்குட்டோரியல் லோ. ஸோ இங்கேருந்து இங்கே வரக்கூடியது பாருங்கள், சவுத் ஈஸ்டர்லி ட்ரேட் விண்டுன்னு சொல்லுவாங்க. இது சப்ட்ராபிக்கலா, இது வந்து ஈக்குட்டோரியல் லோவா? ஏன் இடத்துல ஈக்குட்டோரியல் லோவாக இருக்கும்? ஏன்னா அதிகப்படியான இன்சுலேஷன் இருக்கும்பொழுது வெப்பம் எங்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் வந்து டெம்பரேச்சர் லோவாக இருக்கும். இதில் நிறைய இருக்குதுங்க. இது நம்ம புரிஞ்சுக்கிறது நிறைய ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு தேரியை வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் ஐயோ இதில் ஒவ்வொரு இடத்துக்கு மாதிரி மாறிட்டே இருக்கும். நம்ம உலகமே வந்து ஒரு விந்தியான உலகம் இல்லையா? அதனால் இங்கேயே அப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஸோ டெம்பரேச்சர் எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே ப்ரெஷர் லோவாக இருக்கும். ஸோ லோவாக இருக்கிற இடத்த நோக்கி ஹையாக இருக்கிற இடத்துலேருந்து வரக்கூடிய காற்று வந்து இந்த பிளானட்டரி விண்ட்ஸு ட்ரேட் விண்டுன்னு சொல்லுவாங்க. வெஸ்டர்லிஸ் அப்படிங்கிறது சப்ட்ராபிக்கல் ஐலேருந்து சப்போலார் லோக்கு போகுங்க. ஸோ இங்கேருந்து இங்கே போகக்கூடியது, வெஸ்டர்லிஸ். ஸோ பாருங்கள், இது வந்து வெஸ்டர்லிஸுங்க. இங்கிருந்து இருங்க, ஒரு நல்லா தெரிகிற மாதிரி காட்டுறேன். ஸோ இங்கேருந்து இங்கே போகக்கூடியதை வெஸ்டர்லிஸ் சொல்லுவாங்க. இங்கேருந்து இங்கே வரக்கூடியதை ட்ரேட் விண்டுன்னு சொல்லுவாங்க. ட்ரேட் விண்ட்னா என்ன, வெஸ்டர்லிஸ்னா என்னன்றது கேள்வியாக வரும். ஸோ அது நீங்கள் பார்த்துக்குங்க. போலார் ஈஸ்டர்லிஸ்னா என்ன, போலார் ஹைலேருந்து சப்போலார் லோக்கு வருங்க. ஸோ இங்கேருந்து இங்கே வரக்கூடியதை போலார் ஈஸ்டர்லிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈஸ்டர்லிஸ்னா என்ன? ஸோ பாருங்கள், இது வந்து ஈஸ்டா, இது வந்து வெஸ்டா. ஸோ இங்கிருந்து இங்கே வரக்கூடியதை, ஸோ இங்கேருந்து ஈஸ்ட் சைட்லேருந்து வீசுது அப்படின்னா அது ஈஸ்டர்லிங்க. ஸோ பாருங்கள், இங்கேருந்து வீசுதா, இப்படி வந்து இப்படி திரும்பிடுது இல்லையா? ஸோ அது ஆரிஜின் என்ன, ஈஸ்டர்ன் சைட்லேருந்து வரதுனால அது ஈஸ்டர்லி, வெஸ்டர்ன் சைடில் வரதுனால அது வெஸ்டர்லி. ஸோ இவ்வளோ தாங்க, சரிங்களா? சீசனல் விண்டு அப்படிங்கிறது சீசனுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். இது மான்சூன் விண்டுன்னு சொல்லுவாங்க. சவுத் ஏஷியாவில் நம்ம பார்த்துருப்போம், சவுத் ஈஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன். இதே வந்து சைனா பக்கம் போனோம் அப்படின்னா சவுத் ஈஸ்ட் மான்சூன், நார்த் வெஸ்ட் மான்சூன் அங்கே சேஞ்ச் ஆகும். ஸோ ஒவ்வொரு இடங்களில் மாறி மாறி அது சேஞ்ச் ஆகும். லோக்கல் விண்டு அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட் லிவ்டுங்க. ஒவ்வொரு இடங்களுக்கு டோப்போகிராஃபிக்கு ஏற்ற மாதிரி, அந்த நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த லோக்கல் விண்ட்ஸ் ஆனது இருக்குன்றாங்க. உதாரணத்துக்கு லேண்ட் பிரீஸு, சீ பிரீஸு, நிலக்காற்று, கடல் காற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி ஃபோன் விண்டு, சினூக் விண்டு, லூ விண்டு, ஹர்மாட்டன் விண்டு, இதெல்லாம் குறித்து நம்ம நடத்திருக்கோங்க. நம்ம GC11 கிளாஸில் இது குறித்துலாம் நடத்திருக்கோம். பார்க்காதவங்க அந்த கிளாஸ் பாருங்கள், பிளேலிஸ்ட்டு தனியாக இருக்குது, சரிங்களா? இப்போ டைப்ஸ் ஆஃப் விண்ட் என்னன்னு பார்த்துட்டோம். வெஸ்டர்லிஸ்னா என்னன்னு பார்ப்போம். வெஸ்டர்லிஸ் அப்படிங்கிறது ஒரு பிளானட்டரி விண்டு. வெஸ்டர்லிஸ் எங்கே இருக்கும்? சப்ட்ராபிக்கல் ஐலேருந்து சப்போலார் லோக்கு போகும். சப்ட்ராபிக்கல் ஐலேருந்து சப்ட்ராபிக்கல் லோக்கு போகும், சரிங்களா? இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ பாருங்கள், வெஸ்டர்லிஸ் ப்ரிவைலிங் விண்ட் ஃப்ரம் வெஸ்ட் ப்ளோ. ஸோ எந்த ரீஜனில் இருக்குமா? 30 டிகிரிலேருந்து 60 டிகிரி. ஸோ மேலே இருக்கும். ஸோ இது மேலேயே இருக்கும், கீழே இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 30லேருந்து 60 இருக்குதா? ஸோ பாருங்கள், 30லேருந்து 60 இருக்கும். இங்கேயும் வெஸ்டர்லிஸ் வரும், இங்கேயும் வந்து வெஸ்டர்லிஸ் வரும். பாருங்கள், இந்த 30, இந்த 30, சரிங்களா? ஸோ இதோடைய கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன பார்க்கும்போது இது ஒரு மிட் லேட்டிடியூடுங்க. லேட்டிடியூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லோவாக ஹை இல்லாமல் மிட்டாக இருக்கும். இடையில தான் வந்து இது அமைன்னு சொல்லுவாங்க. சப்ட்ராபிக்கல் ஹைலேருந்து சப்போலார் லோக்கு போகும், தெரிஞ்சது தான். இது சதர்ன் ஹெமிஸ்பியரை தான் அதிகமாக வந்து நடக்கும்ன்றாங்க. சதர்ன் ஹெமிஸ்பியர்னா என்ன?
ஸோ இந்த ஏரியாக்களில் தான் இது அதிகமாக நடக்கும். ஏங்க அதிகமாக நடக்கும்? நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் நடக்காதுன்னு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து லேண்ட் அதிகமாக இருக்குங்க. ஸோ இது வந்து ஸோ பாருங்கள், இங்கே பாருங்கள் 3 ஏரோ தான் இருக்குது. ஆனால் பாருங்கள் இங்கே எத்தனை ஏரோ இருக்குது. காரணம் என்ன? இங்கே வந்து சி ஏரியாங்க, இது வந்து லேண்ட் ஏரியா. அதனால் லேண்டை விட சீல தான் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. சரி, இந்த வெஸ்டர்லீஸ்னால என்னென்ன இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இம்பேக்ட் ஆஃப் வெஸ்டர்லீஸ் வெதர் அண்ட் கிளைமேட் வந்து அதிகமாக இங்கே சேஞ்ச் ஆகும். நிறைய சைக்ளோனிக்ஸ் வந்து உருவாகும். டிப்ரெஷன் ஓவர் அர்த்து இந்த டிப்ரெஷன் ஓவர் யூரோப்ன்றதுனால இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நிறைய அங்கே சேஞ்சஸ் உருவாகும். அதுபோல் டெம்பரேட் மெரிடைம் கிளைமேட் நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம் இந்த கிளைமேட் ரீஜன்ஸ் பற்றி. அப்போது இந்த மெரிடைம் கிளைமேட்னா என்ன? அங்கே பெர்சிபிடேஷன் அப்படிங்கிறது த்ரூஅவுட் இயராக இருக்கும். வருடம் முழுக்க அங்கே இன்டென்சிட்டி ரொம்ப குறைவான இந்த பெர்சிபிடேஷன் அப்படிங்கிறது இயர் ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இங்கே இந்த வெஸ்டர்லீஸ் காட்டுறதுனால உருவாகுன்றாங்க. ஓஷன் கரண்ட்ஸ் உருவாகும், வார்ம் கரண்ட் அண்டு கோல்டு கரண்ட்டு இந்த வெஸ்டர்லீஸ் காட்டுறதுனால உருவாகும். ஜெட் ஸ்ட்ரீம் உருவாகும். ஜெட் ஸ்ட்ரீம்னா என்னென்னு தெரியும்? ஒரு நேரோவான ஒரு காற்று தான் வந்து ஒரு வேகமாக வீசக்கூடிய ஒரு காற்று தான் வந்து இந்த ஜெட் ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க. இது குறித்து நிறைய நம்ம பார்த்துன்றதில்ல, திரும்ப அதே பார்க்கறதுக்கு சரிங்களா. ஸோ பார்க்காதவங்க டீட்டெயிலாக அந்த கிளாஸ்லாம் எடுத்துருப்போம். இது ஒரு ஓவர் வியூங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுக்காக, ஸோ இதெல்லாம் வந்து தெரியறதுக்காக சரிங்களா. அடுத்து ஸோ இது இதெல்லாம் பார்ப்போம், அடுத்ததாக பார்ப்போம் சரிங்களா. சரி, அடுத்தது டெம்பரேச்சர் வேரியேஷனுங்க. ஒரு காண்டினென்ட்லேயும் ஒரு கோஸ்டல் ஏரியாவிலையும் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எப்படி வேரி ஆகுது. ஸோ பாருங்கள், இன்லேண்ட் அப்படிங்கிறது காண்டினென்டலுங்க, கோஸ்டல் ஏரியாஸ். ஸோ பாருங்கள், கோஸ்டல் ஏரியாஸில் 70 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கிறது, இன்டீரியரில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், டிஃப்ரென்ஷியல் ஹீட்டிங் அண்டு ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகிட்டுருங்க. ஸோ இந்த டெம்பரேச்சரை இங்கே 70 ஆகவும் இங்கே 105 ஆகவும் இருக்கிறதுக்கான அந்த வேரியேஷனை கொடுக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ பாருங்கள், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. வாட்டர் ஹேஸ் அ ஹை ஸ்பெசிஃபிக் ஹீட் தென் லேண்டுங்க. அது என்னென்னா, இப்போ லேண்ட் ஆனது சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகிடும். ஆனால் வந்து ஒரு நீரை வந்து ஹீட் ஆகிறது ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா வந்து அது எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் எங்கே வாட்டரில். ஸோ அதனால் வந்து இங்கே இந்த வாட்டரை விட லேண்ட் ஆனது சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகிடும். ஸோ அதனால் விண்ட் பேட்டர்னாலையும் இது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கடலில் வந்து மேலேயே பார்த்தோம் இல்லையா, இந்த வெஸ்டர்லீஸ் ஆனது கடலில் வந்து அதிகமாகவும் இந்த லேண்டில் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால் உருவாகும். அது பிறகு ஹியூமிடிட்டி அண்டு க்ளவுட் கவர். இப்போ லேண்டில் காட்டிலும் இந்த கோஸ்டல் ஏரியாஸில் க்ளவுட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். வார்ம் கரண்ட் அண்ட் ஓஷன் கோல்டு கரண்ட்னாலையும் கரண்ட்ஸ் வந்து இங்கே கடலில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலையும் வந்து டெம்பரேச்சர் வேரி ஆகும். ஆல்டிடியூட் அண்ட் டோப்போகிராஃபினாலையும் கீழே இருக்கும்பொழுது நீங்கள் பார்த்துருப்போம், மலை பிரதேசங்களில் டெம்பரேச்சர் ரொம்ப குறைவாக இருக்கும். நம்ம மாதிரியான சமவெளிகளில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே டெம்பரேச்சரை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். அதன் பிறகு கோஸ்டல் ஏரியாவுக்கும் கான்டினென்டல் ஏரியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா. டெம்பரேச்சர் ரேஞ்ச் அப்படிங்கிறது கான்டினென்ட்டில் அதிகமாக இருக்கும், கோஸ்டல் ஏரியாவில் லோவாக இருக்குங்க. டயனல் வேரியேஷன் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், மினிமலாக இருக்கும். இந்த டயனல் வேரியேஷன்னா என்ன? காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும், ஈவினிங் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் இருக்குது இல்லையா. ஸோ இது ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணும்போது அந்த வேரியேஷனை தான் வந்து டயனல் வேரியேஷன் சொல்லுவாங்க. இது கான்டினென்ட்டில் வந்து அதிகமாக இருக்குதுன்னா என்ன? அப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம், காலையில் வந்து அதிகப்படியான வெயிலாக இருக்குது, நைட்டு பார்க்கும்போது ரொம்ப கோல்டாக இருக்குது. ஸோ நைட்டு வந்து உள்ளே வந்து படுக்கவே முடியல, ரொம்ப வந்து உஷ்ணமாக இருக்குது, அதிகமாக இருக்கிறதுனால ஃபேன் போட்டாலும் வந்து அதிகமாக வேகுதுன்றதுனால வெளியே வந்து படுத்தோம். ஒரு 12 மணிக்கெல்லாம் பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருச்சு, திரும்ப உள்ளே போய் படுத்துக்கிட்டேன். ஸோ இப்போவே வந்து தெரியுது இல்லையா, என்னடா இது இவ்வளோ வெயில் அதிகமாக இருந்துச்சு, டக்குன்னு பார்த்தா நைட்டெல்லாம் வந்து குளிர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தோணுது இல்லையா. ஸோ இதுதான் வந்து டயனல் வேரியேஷன். இப்போ காலையில் பார்க்கும்போது நியூஸ் பேப்பர் என்ன சொல்கிறாங்க, ஸோ 2-3 நாள் வந்து இது மாதிரி தான் இருக்கும், 28ஆம் தேதிக்கு பிறகு இது நார்மல் ஆகிடும், அதுக்கு பயங்கரமாக வெயில் அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த டெம்பரேச்சர் வேரியேஷன் அப்படிங்கிறது கான்டினென்டல் ஏரியாவில் அதிகமாகவும் கோஸ்டல் ஏரியாவில் மினிமலாக இருக்கும். ஏன் கோஸ்டல் ஏரியாவில் மினிமமாக இருக்கும்? அங்கே வெப்பமும் குறைவாக தான் இருக்கும், குளிர்ச்சியும் வந்து ஓரளவுக்கு இருக்குன்றதுனால அது வந்து அங்கே கம்மியாக தான் இருக்குன்றாங்க. சீசனல் வேரியேஷன், காலநிலை வந்து அங்கே மாறும்போது சிவியராக இருக்குன்றாங்க. வின்டர் ஆகட்டும் சம்மர் ஆகட்டும் சிவியராக இருக்குன்றாங்க. ஸோ மைல்டு வின்டர்ஸாக இருக்கும், ஸோ இது வந்து கூல் சம்மர்ஸாக இருக்கும். இங்கே வந்து எல்லாமே மிதமாக தான் இருக்கும் அப்படின்றாங்க.
ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது இங்கே லோவாக இருக்கும், இங்கே ஹையாக இருக்கும். ஏன்னா அது வந்து கடல்லே இருக்குன்றதுனால. விண்டு வந்து ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கும், கான்டினென்டல் விண்டாக இருக்குன்றாங்க. சீ ப்ரீஸ் அப்படிங்கிறது கடல் காற்று அப்படிங்கிறது டெம்பரேச்சரை வந்து ரெகுலேட் பண்ணும் அப்படின்றாங்க. சரி, இதனால இது எக்ஸாம்ஸில் என்னென்னு பார்க்கும்போது இப்போ இந்தியாவை எடுத்துக்கோம். இந்தியாவில் டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் 45 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இது கோல்டு வின்டர் சீசனில் 5 டிகிரி செல்சியஸாக இருக்கும். நம்ம பார்த்துருப்போம், நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பாங்க. டெல்லியில் நிறைய வெயில் இருக்குதுன்னு, திடீர்னு பார்த்தா டெல்லியில் பயங்கரமாக வந்து உரைப்பனியில் இருக்கிற மாதிரி இருக்குது, பயங்கரமாக கோல்டு ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சின்ன வேரியேஷன். அதே போல் கோஸ்டல் ரீஜனில் பார்க்கும்போது மும்பையில் பார்க்கும்போது மாடரேட்டான டெம்பரேச்சர் இருக்கும், அரேபியன் சி பக்கத்தே இருக்கிறதுனால. ஸோ லண்டனில் பார்க்கும்போது லண்டன் ஆகட்டும், சான் ஃப்ரான்சிஸ்கோ ஆகட்டும், இதெல்லாம் வந்து கடல் ஒட்டி இருக்கிறதுனால இங்கெல்லாம் வந்து அதிகப்படியான ஒரு இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது லோவாகவே தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது 3வது டாபிக் வந்து தண்டர் ஸ்டோம் ஃபார்மேஷனுங்க. இடி எப்படி உருவாகுது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தண்டர் ஸ்டோம் இஸ் அ லோக்கல் வெதர் ஃபினாமினன் இன்வால்விங் லைட்னிங், தண்டர், ஹெவி ரெயின் அண்டு ஸ்ட்ராங் விண்ட்ஸுங்க. இந்த தண்டர் ஸ்டோம் அப்படிங்கிறது கடலுக்கு என்னது மின்னல், இடி, அதிக ஹெவியான மழை, அதன் பிறகு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான காற்று, இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து தண்டர் ஸ்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் வந்து டிராபிக்கல் அண்டு டெம்பரேட் ரீஜனில் தான் உருவாகுங்க. ஏன் டிராபிக்கல் அண்டு டெம்பரேட் ரீஜனில் உருவாகுது? ஏன்னா அங்கே தான் போதுமான இன்சுலேஷன் இருக்கும், வெப்பம் வந்து அங்கே தான் இருக்கும். இதே வந்து ஒரு போலார் ரீஜனில் இந்த மாதிரி தண்டர் ஸ்டோம் உருவாகுமா? உருவாகாது. ஏன்னா இந்த இடங்களில் அப்போ தான் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் வந்து அங்கே லோவாகும். இந்த ப்ரெஷர் ஃபில் பண்ணுறதுக்காக காற்று வரும். ஸோ இங்கே கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் உருவாகும். இப்படி நிறைய ப்ராசஸ் வந்து இந்த இடங்களில் தான் உருவாகும். ஸோ வந்து தண்டர் ஸ்டோம் எங்கே உருவாகும்? டிராபிக்கல் அண்டு டெம்பரேட் ரீஜனில் தான் வந்து இந்த தண்டர் ஸ்டோம் ஆனது உருவாகும். ஸோ இது எதனால் உருவாகுது? ரேப்பிட் அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் வார்ம் மாய்ஸ்ட் ஏர் சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க, ரேப்பிட் அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் வார்ம் ஏர், வார்ம் அண்டு மாய்ஸ்ட் ஏருங்க. மேலே காற்றானது மேலே வந்து வேகமாக, ரேப்பிட்னா என்ன? வேகமாக போகிறதுனால மூவ்மெண்ட்டில் வார்ம் ஏர் அண்டு மாய்ஸ்ட் ஏர் உருவாகிறதுனால மூவ் பண்ணுறதுனால தான் இந்த தண்டர் ஸ்டோம் உருவாகுது அப்படின்றாங்க. இதில் வந்து 3 கண்டிஷன்ஸ் இருக்குன்றாங்க. 3 கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் இந்த தண்டர் ஸ்டோம் உருவாகுன்றாங்க. மாய்ஸ்டர், இன்ஸ்டெபிலிட்டி, லிஃப்ட்டுங்க. ஹை ஹியூமிடிட்டி நியர் த சர்ஃபேஸுக்கு பக்கத்தில் வந்து ஹியூமிடிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா. வார்ம் ஏர் ரைசிங் ரேப்பிட்லி டியூ டு த டெம்பரேச்சர் டிஃப்ரென்சஸ், ரொம்ப சூடான காற்றானது டெம்பரேச்சர் டிஃப்ரென்சஸ்னால, வேறுபாடுகளால் மேலே போகும்பொழுது. அதுபோல் லிஃப்ட், ட்ரிகர் மெக்கானிசம் டு ஸ்டார்ட் த ரைசிங் மோஷன். ஒரு மவுண்டெயின்ஸோ ஏதோ ஒரு மலைகளோ ஏதோ ஒன்று ஒரு அப்லிஃப்ட் ஆகிறதுனால இந்த தண்டர் ஸ்டோம் ஆனது உருவாகுது அப்படின்றாங்க. சரிங்களா? என்ன ரீசன்? இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொல்லியிருப்பாங்க, சும்மா பார்த்துக்குங்க. கடைசியில் வந்து இதோடைய இந்த ஃபார்மேஷன் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருங்க. ஒரு தண்டர் ஸ்டோமுடைய ஸ்டேஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கியூமுலஸ் ஸ்டேஜ், மெச்சூர் ஸ்டேஜ், டிசிபேட்டிங் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குங்க. இதெல்லாம் வந்து புரியலாம், ஒன்றும் ஒரி பண்ணியாதீங்க, சொல்கிறேன் பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. அதே போல் டைப்ஸ் ஆஃப் தண்டர் ஸ்டோம்ஸும் இருக்குது. சிங்கிள் செல் தண்டர் ஸ்டோம், மல்டி செல் தண்டர் ஸ்டோம், சூப்பர் செல் தண்டர் ஸ்டோம், ஸ்குவால் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 விதமான தண்டர் ஸ்டோம் இருக்குதுங்க. ஸோ இதோடைய பார்த்துட்டுமா, இப்போ வந்து தண்டர் ஸ்டோம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்த்துருவோங்க. சரிங்க? இப்போ பாருங்கள், அதிகப்படியான இன்சுலேஷன் நடக்குதுங்க. அதிகப்படியான இன்சுலேஷன் நடக்கும்போது கீழே இருக்கக்கூடிய இந்த வாட்டர் டாப்லெட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இந்த கூல்டான ஏர்லாம் இருக்குது இல்லையா, இது என்ன பண்ணும்? மேலே போகுமா? இப்படி மேலே போயிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட லெவலில் ரீச் ஆனதுக்கு பிறகு அந்த மாய்ஸ்சர் ஏர்லாம் வந்து ஒரு வாட்டர் டாப்லெட்டாக உருவாகுமா? அந்த வாட்டர் ட்ராப்லெட்டாக உருவாகுமா? சின்ன சின்ன நீர்த்துளியில் உருவாகுமா? நம்ம பார்த்துருப்போம், நீர்த்துளிக்கும் மழைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம சாரல் வீசுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீர்வீழ்ச்சியிலேருந்து தண்ணி வேகமாக கீழே விழும்போது சின்ன சின்ன சாரல் மாதிரி இருக்கும், அப்படியே ஒரு புகை மாதிரி போகும். கை வச்சோம் அப்படின்னா அப்படியே சில்லு சில்லுன்னு சொல்லிட்டு தண்ணியாக அங்கே ஆகும் இல்லையா? ஸோ இது மாதிரி சின்ன சின்ன அந்த நீர்த்துளி என்ன பண்ணோம்? மேலே போக 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 என்ன ஆகும்? கீழே தான் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், மேலே போக போக டெம்பரேச்சர் லோ ஆகும்போது சில வாட்டர் ட்ராப்லெட்ஸ் என்ன ஆகும்? அந்த சின்ன சின்ன நீர்த்துளி என்னமா ஒரு பெரிய நீர்த்துளியாக மாறுமா? அப்படி இன்னும் சில நீர்த்துளிகள் என்ன பண்ணணுமா? கிறிஸ்டலைசேஷன் ஆகுமா? பனிக்கட்டிகளாக வந்து உருவாகும் அப்படின்றாங்க. இந்த பனிக்கட்டிகள் உருவாகுது இல்லையா, இந்த பனிக்கட்டிகள் உருவாகிறது வந்து நெகட்டிவாக, இந்த பனிக்கட்டிகள் மாதிரி லைட்டாக ஒன்று உருவாகிருக்கும் பாருங்கள், அதை வந்து மைனஸாகவும் வந்து சொல்லுவாங்க. அதை வந்து ப்ளஸ்ஸாக வந்து சொல்லுவாங்க, சரி மைனஸாக வந்து சொல்லுவாங்க. சிலது வந்து பனிக்கட்டிகள் இருக்குது பாருங்கள்.
ஸோ இது வந்து இந்த பனிக்கட்டிகள் உருவாகும் சில இதுங்களை. சில விஷயங்கள் என்ன பண்ணணும், சில அந்த பனிக்கட்டிகளும் இந்த வாட்டர் ட்ராப்லெட் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே சிலது சேர ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவேன்னா ரொம்ப டீப்பாக நான் போய் உங்களை குழப்ப விரும்பல. இப்போ பார்த்துங்க, இந்த பனிக்கட்டிகள் இருக்குது இல்லையா, இந்த பனிக்கட்டிகள் இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து ப்ளஸ்ஸாக வச்சுக்கோங்க, பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. அதன் பிறகு இந்த சூடான காற்று இருக்குது பாருங்கள், சூடான காற்று இங்கே மேலே போகுது பாருங்கள், இது வந்து மைனஸாக வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், வார்ம் வேறு இருக்குது இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சர் இருக்குது இல்லையா, இங்கேருந்து வெவர் ரேட் போகுது பாருங்கள், அது டெக்னிக்கலாக பார்க்கும்போது அது ஒரு மைனஸ் தான். மேலே கம்பேர் பண்ணும்போது மேலே இருக்கிறத விட இது வந்து ஒரு கூலிங்கான ஒரு பிளேஸ் தானே. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, குளிர்காலத்தில் நம்ம பார்க்குறோம், வெளியே நல்லா குளிராக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறோம். உள்ள ஃப்ரிட்ஜில் போகும்போது இந்த குளிர் விட அந்த குளிரானது ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா, அப்போ பார்க்கும்போது அது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். கரெக்டாக இல்லைங்களா? இதை விட இது ரொம்ப குளிராக இருக்கிறதுனால இது மைனஸ், இது பாசிட்டிவ்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அது போல தான் மேலே இருக்கக்கூடியது ப்ளஸ் ஆகவும் கீழே இருக்கக்கூடியது மைனஸ் ஆகவும் இருக்குங்க. இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் மோதும் போது என்ன ஆகும், ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகுமா. நம்ம எலக்ட்ரிஷியன் ஷாப்லாம் பார்த்துருப்போம், ரெண்டு அந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் இப்படி வந்து டச் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு ஸ்பார்க் ஒன்று கிரியேட் ஆகும் இல்லையா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ தான் வந்து லைன் வருதா இல்லைன்றத அவங்க செக் பண்ணுவாங்க. இப்படி வந்து கொலைட் பண்ணும்போது, இப்படி வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது பவர் ரிலீஸ் ஆகும். ஸோ அது போல தாங்க இந்த வார்ம் ஏரும் கோல்டு ஏரும் மோதும்போது ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் தான் வந்து இடி மின்னல் மழைங்க, அவ்வளோ தாங்க. ஸோ இதனால தான் இந்த தண்டர் ஸ்டோம் ஆனது உருவாகுது, லைட்னிங் ஆனது உருவாகுது, தண்டர் ஆனது உருவாகுது. சரிங்களா? இங்கே ஈஸியாக சொல்லியிருப்பாங்க பாருங்கள், அது பாருங்கள், இங்கே இது உருவாகுதா, உருவாகி மேலே போகுதா, மேலே போய் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் உருவாகுதா. சில அந்த நீர்த்துளிகள் வந்து சிலது வந்து பாசிட்டிவாக இருக்கும், சிலது வந்து நெகட்டிவாக இருக்குங்க. எப்படி பாசிட்டிவாக இருக்கும், எப்படி நெகட்டிவாக இருக்கும், ஸோ நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. இப்போ மேலே போகுது இல்லை அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸு, அது வந்து சில நேரங்களில் பாசிட்டிவாக இருக்கும், மைனஸாக இருக்குன்றாங்க, பாசிட்டிவாக இருக்குன்றாங்க. ஸோ அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸை வந்து நல்லா கிறிஸ்டலைசேஷன் ஆகும்போது அது என்ன பண்ணுமா, மைனஸாக மாறுமா. அந்த மைனஸ் ஆனது என்ன பண்ணும், ஹெவியாக இருக்கிறதுனால கீழே வர ஆரம்பிக்குமா. எப்பவுமே ஹெவியாக இருக்கிறது நல்லா கிறிஸ்டலைசேஷன் ஆகுது இல்லையா, அப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும் இல்லையா, வெயிட் சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும் இல்லையா. ஸோ இங்கே மைனஸ் உருவாகுது பாருங்கள். இந்த மைனஸ் ப்ளஸ்ஸும் இங்கே கூட கொலைட் ஆகி இங்கே கூட உருவாகும். இல்லை பார்த்துருப்போம், வானத்திலே வந்து தண்டர் வந்து உருவாகும், சிலது வந்து பூமி கீழே வரும். இப்படி பூமி கீழே வரும்போது இந்த மைனஸும் பூமியும் ப்ளஸ்ஸாக இருக்கும்போது ரெண்டு உருவாகும்போது கிரவுண்ட்லேயும் உருவாகும், கிளவுட் டு கிளவுட்னு உருவாகும், கிளவுட் டு ஏர்லையும் உருவாகும், கிளவுட் டு கிரவுண்ட்லேயும் இருக்கும். ஸோ 3 ஸ்டேஜஸ் ஆகும் இந்த தண்டரானது உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேள்வியாக வரலாம், தண்டரானது கிளவுட் டு ஏரும் உருவாகுமா, கிளவுட் டு கிளவும் உருவாகுமா, கிளவுட் டு கிரவுண்டும் உருவாகும், எது தண்டர் ஸ்டோன் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ வந்து 3 டாப்பிக்கை பற்றி இந்த கிளாஸில் பார்த்துங்க. 3 டாப்பிக்கை பற்றி என்னென்ன, தண்டர் ஸ்டோன் ஃபார்மேஷனை பற்றி பார்த்தோம், இந்த டெம்பரேச்சர் வேரியேஷன் அப்படிங்கிறது கான்டினென்ட்லேயும் கோஸ்டல் ஏரியாஸ்லையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம், விண்ட் பேட்டர்ன்ஸ் பார்த்தோம், வெஸ்டர்லிஸை நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போது ப்ராக்டிஸ் கொஷினுங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் வெஸ்டர்லிஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. வெஸ்டர்லிஸ்ன்றது இப்போ தான் நடத்திருக்கோம். ஸோ அதை குறித்த ஒரு கொஷினுங்க இது. They are planetary winds that blow from subpolar low to subtropical high in both hemisphere. கரெக்டா? வெஸ்டர்லிஸ் அப்படிங்கிறது ஒரு பிளானடரி விண்ட்ஸுங்க. இது சப்போலார் லோவில் இருந்து சப்ட்ராபிக்கல் ஹைக்கு வந்து 2 ஹெமிஸ்பியர்லையும் மூவ் ஆகுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஸ்டேட்மெண்ட் சரியான பாருங்க. அதன் பிறகு வெஸ்டர்லிஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் இன் சதர்ன் ஹெமிஸ்பியர் டியூ டு த லார்ஜ் ஓஷியானிக் எக்ஸ்பான்சஸ். இந்த வெஸ்டர்லிஸ் அப்படிங்கிறது சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஏன்னா அங்கே கடல் அதிகமாக இருக்கிறதுனால. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா. 3வது, these winds influence the movement of temperate cyclones and ocean current. இந்த விண்ட்ஸ் ஆனது டெம்பரேட் சைக்ளோன்ஸையும் ஓஷன் கரண்ட்ஸையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக. 4வது, வெஸ்டர்லிஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரோரிங் ஃபோர்டிஸ் இந்த நதர்ன் ஹெமிஸ்பியர். நதர்ன் ஹெமிஸ்பியர் உருவாகக்கூடிய இந்த ரோரிங் ஃபோர்டிஸுக்கு இது காரணமா. இந்த 4 விஷயங்களை நீங்கள் பாருங்கள். சரிங்களா? இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது சரியானது அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா? ஏவா, பியா, சியா, டியா. சரிங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.